அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி போன்றவனாக புனிதமிக்க ஜும்மாவின் உரையை நான் துவங்குகின்றேன். இதிலே நாம் எந்த கருத்தை செவிமடுக்கின்றோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக துவங்குகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திலே நம்மையெல்லாம் இந்த நெறிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல நாயன் நமக்கு தந்தருளிருக்கின்றான். உலகத்திலே எத்தனையோ சித்தாந்தங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே இந்த தீனுல் இஸ்லாம் என்னும் சொல்லப்படக்கூடிய இந்த மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இந்த இஸ்லாம் என்னும் இந்த மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே நமக்கு சொல்லியிருக்கின்றான். அப்படி இந்த மார்க்கத்தை இருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தினுடைய எல்லா அம்சங்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இந்த மார்க்கம் சொன்ன அனைத்து போதனைகளையும், அனைத்து நெறிமுறைகளையும், அனைத்து கட்டளைகளையும் சரியான முறையிலே நாம் பின்பற்றுகிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய பேரருளால் இந்த தீனுல் இஸ்லாம் என்னும் இந்த மார்க்க நெறிமுறையை, அதனுடைய உண்மை தத்துவத்தை, அதனுடைய தூய்மையை நமதூரிலும் சரி, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் சரி, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்க நெறிமுறையை மக்கள் எப்படி பின்பற்றி கொண்டிருந்தார்கள், அவரவருடைய மன இச்சையின் அடிப்படையிலே பின்பற்றி கொண்டிருந்தார்கள், அவரவர்கள் செய்வது மார்க்கம் என்ற அடிப்படையிலே பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் இதுவெல்லாம் நம்முடைய மன இச்சையின் அடிப்படையிலே பின்பற்றுவது மார்க்கம் அல்ல. மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த போதனையை நமக்கு சொல்லி தந்தார்களோ அதுதான் மார்க்கம் என்று மக்கள் மன்றத்திலே பிரச்சாரத்தை நாம் எடுத்து வைத்தோம். அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையிலே சொல்கின்ற போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாசி வ தஅமரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த ஆயத்தை அந்த ஆரம்ப காலகட்டத்திலே தௌஹீதுடைய பிரச்சாரங்களிலே எங்கு பார்த்தாலும் இந்த ஆயத்தை முழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள், நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் அடிப்படையிலே, இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றான். அந்த அடிப்படையிலே இந்த வசனத்தை சொல்லி அன்றைக்கு முஸ்லீம்களிடத்திலே இருந்த நம்பிக்கைகள், முஸ்லீம்கள் இடத்திலே இருக்கக்கூடிய நன்மைகள் என்று தெரியாமல் இருந்த அந்த காலகட்டத்திலே நன்மை என்று சொன்னால் எது நன்மை? தர்காவில் போய் முற்றுவது நன்மையா? பஞ்சாவில் போய் கிடப்பது நன்மையா? மௌலூது ஓதுவது நன்மையா? இதுவெல்லாம் நன்மை இல்லை. நன்மை என்பது திருக்குர்ஆன் நமக்கு என்னென்ன கட்டளைகளை சொல்லியிருக்கின்றதோ அதன் அடிப்படையிலே செய்வதுதான் நன்மை என்று, தொழுகை நன்மை, அதன்பால் வாருங்கள் என்று நாம் மக்களை அழைத்தோம். இளைஞர்கள் நோன்பு நோற்க வேண்டும், நோன்பு காலங்களிலே நோன்பு நோற்க வேண்டும் என்று நோம்பினுடைய அர்த்தத்தை சொல்லி, நோம்பினுடைய புரிதலை புரிய வைத்து, அதனுடைய நன்மைகளை தெரியப்படுத்தி இளைஞர்களை நோன்பு வைப்பதன்பால் அழைத்தோம். யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அன்றைய காலகட்டங்களிலே ஜக்காத் என்பது செல்வந்தர்கள் எப்படி நினைத்து வைத்திருந்தார்கள்? ஏதோ ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் சில சொற்ப
காசுகளை கொடுப்பதுதான் ஜக்காத் என்று எண்ணி வைத்திருந்தார்கள். தீனுல் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜக்காத் என்றால் என்ன என்பதை குர்ஆனும் ஹதீஸின் அடிப்படையிலே அதை சொல்லி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எப்படி ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அந்த சட்டத்திட்டத்தை சொல்லி இன்றைக்கு பரவலாக ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அதுபோன்று ஹஜ்ஜி என்பது ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், நமது ஊர் உள்பட எல்லா இடத்திலும் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் முஸ்லிம்களிடத்திலே ஹஜ்ஜி என்று சொன்னால் பேர பேத்திகளை எல்லாம் கட்டி கொடுத்ததற்கு பிறகு, பிள்ளைகளை கட்டி கொடுத்ததற்கு பிறகு, எல்லாம் முடிந்ததற்கு பிறகு கடைசியிலே ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அவலத்தையும் செஞ்சு முடிவதற்குள்ள அவர் என்ன செஞ்சிருவார், போய் சேர்ந்துடுவார். ஹஜ்ஜி என்பது அப்படி அல்ல. யாருக்கெல்லாம் அதற்குரிய தகுதி இருக்கின்றதோ, போய் வருவதற்குண்டான உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ, இந்த பிள்ளையை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு அந்த பிள்ளையை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு இப்படித்தான் போக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அதை மாற்றி தகுதி யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதை இந்த தீனுல் இஸ்லாத்தின் உள்ள இந்த நல்ல விஷயங்களை, நன்மையை ஏவுகின்ற அடிப்படையிலே மக்கள் மன்றத்திலே ஏவி, நீங்கள் அதற்குரிய நேரம் வருகின்ற போது, அதற்குண்டான அந்த தகுதி உங்களுக்கு இருக்கின்ற போது ஹஜ்ஜை செய்துவிட்டு வந்து விடுங்கள் என்று இந்த பிரச்சாரத்தை நாம் மக்கள் மன்றத்திலே வைத்தோம். அல்லாஹுடைய பேரருளால் இன்றைக்கு நமது ஊரிலே இளைஞர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள், பெரியவர்கள் செல்கின்றார்கள். அதற்குரிய தகுதி வருகின்ற போது எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் எதன் மூலமாக வந்தது என்று சொன்னால், இந்த நன்மையை ஏவுகின்ற அடிப்படையிலே இப்படி மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்ததின் காரணத்தினால் அல்லாஹுடைய பேரருளால் இன்றைக்கு இந்த நன்மைகள் எல்லாம் மக்கள் அதனுடைய பலனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று உங்களிலே தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கட்டும் என்று, அதற்கும் தீமை என்று சொன்னால் எது தீமை? அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது? எது மிக பாரதூரமான ஒரு தீமையோ, ஒமை இஷ்ரிகி பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றானே, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவருக்கு சுவனத்தை நாம் ஹராமாக்கி விட்டோம், தடுத்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த உபதேசத்துக்கு நேர் மாற்றமாக நம் உதுரில் இருக்கக்கூடிய தர்காக்களில் வியாழக்கிழமை வந்துவிட்டது என்று சொன்னால், விடிந்தால் வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் தர்காக்களில் கூட்டம் அலைமோதிய அந்த காலகட்டம். பஷீரப்பா தர்காவில் இருந்து, காசியார் பெத்தாப்பா தர்காவில் இருந்து, இங்கு எத்தனை தர்காக்கள் இருக்கின்றனவோ அத்தனை தர்காக்களிலும் மக்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டும் நின்று தர்காவின் பக்கம் சாய்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே இது தீமை, அல்லாஹ் இதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், இது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு தீமை, இந்த ஷிர்க்கை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு நிரந்தர நரகம் என்று அந்த தீமையினுடைய அர்த்தத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்து, இது தீமை, இதன் பக்கம் செல்லக்கூடாது, அதற்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மௌலூது, பஞ்சா, இன்னும் என்னென்ன சிறுக்கான இணை வைப்பு காரியங்கள் இருந்தனவோ அதுவெல்லாம் கூடாது, இது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு குற்றம். ஆனால் அன்றைய காலகட்டம் எப்படி இருந்தது? ஆலிம்கள் உள்பட இவர் எல்லோரும் 7 வருடம் 8 வருடம் ஓதிய ஆலிம்கள் இதற்கெல்லாம் வக்காலத்து வாங்கினார்கள். தர்காவில் போய் சியாரத்து செய்யக்கூடாதா, தர்காவில் போய் விரிப்பு போடக்கூடாதா, மாலை அணிவிக்க கூடாதா, கொடியேற்ற கூடாதா என்று இந்த தீமையான காரியத்தை நன்மை போன்று மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்து அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். இது தீமை, இது நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு வழியை நீங்கள் இலகுவாக தேடுகிறீர்கள் என்று குர்ஆனுடைய வசனங்கள், அடுக்கடுக்கான வசனங்களை மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்து அல்லாஹுடைய பேரருளால் இன்றைக்கு தர்காக்கள் இருக்கின்றன.
எல்லா தர்காக்களும் இன்றைக்கு இருக்கிறது. பசீரப்பா தர்கா இருக்கிறது, காசியார் பெத்தாப்பா தர்கா இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அங்கே அந்த காலகட்டத்தில் இருந்த கூட்டம் இன்றைக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. நம்முடைய பிரச்சாரம் அல்லாஹுடைய பேரருளாக போய் சென்றிருக்கிறது. மக்கள் இன்றைக்கு விழித்துக் கொண்டார்கள். ஆனாலும் இன்றைக்கும் சில கூட்டம், சில சொற்பமான கூட்டம் தர்காக்கு செல்லக்கூடியவதை பார்க்கின்றோம். விடிந்தால் வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் வேலைக்கிழமை இரவு இன்றைக்கும் பூக்களை எடுத்துக்கொண்டு பழங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சாரத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த தீமையிலிருந்து மக்களை நாம் காக்க முடியும். இது ஒரு தீமை. சுன்னத்தான ஒரு காரியம் திருமணம் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது என்னுடைய நடைமுறை என்று சொன்னார்கள். சுன்னத் என்பது என்னுடைய நடைமுறை, திருமணம் என்பது என்னுடைய நடைமுறை. ஆனால் அந்த நடைமுறை இந்த தௌஹீத் மேலப்பாளையத்துக்கு வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? ஆடம்பரமான முறையில் திருமணங்கள் இருந்தன. நபி வழிக்கு முற்றிலும் மாற்றமாக திருமணங்கள் இருந்தன. எந்த அளவுக்கு திருமணங்கள்? வரதட்சணை என்கின்ற அந்த தொகையை வாங்குவதற்கென்று நாள் குறிக்கப்பட்டு திருமணம் பேசுகின்ற பொழுதே நகையை நீ எவ்வளவு போடுவாய், எவ்வளவு ரொக்கமாக கொடுப்பாய் என்று பேசி முடிக்கப்பட்டதற்கு பிறகு திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக ஊர்க்காரர்கள் எல்லாம் அழைத்து, பெரியவர்களை அழைத்து, உற்றார் உறவினர்களை அழைத்து பேசப்பட்ட அந்த வரதட்சணை தொகையை வாங்குவதற்காக ஒரு வேனில் பெண் வீட்டிற்கு சென்று அங்கே போய் பேசப்பட்ட தொகையை வாங்கிவிட்டு வீட்டுக்கு வந்து மணமகனுடைய வீடுகளிலே வெள்ளையடிப்பது, மற்ற வேலைகளை எடுப்பது, பார்ப்பது, இது போன்ற ஒரு சூழல் நபி வழிக்கு மாற்றமான திருமணத்தை அன்றைய காலகட்டத்திலே சர்வசாதாரணமாக இலகுவாக எந்த விதமான வெட்கமும் கூச்சமும் இல்லாமல் பெண் வீட்டில் போய் அந்த வரதட்சணை தொகையை வாங்குவதற்கு ஆலிம்கள் தலைமையிலேயே படையெடுத்து சென்றார்கள். அது ஒரு நாகரிகமாக, ஒரு ஃபேஷனாக இருந்தது. அல்லாஹுடைய பேரருளால் இந்த ஜமாத்தினுடைய அந்த தாவா களத்திலே அல்லாஹ் பெண்களுக்கு உண்டான மகரை கொடுத்துத்தானே திருமணம் முடிக்க சொல்லி இருக்கின்றான். பெண்களுக்கு உண்டான மகரை நீங்கள் கொடுத்து மொழியுங்கள் என்று சொல்லுகின்ற போது இப்படி வாங்கி மொழிக்கின்றீர்களே, இது எந்த வகையில் நியாயம்? இது உங்களுக்கு அருவருப்பாக இல்லையா என்று நாம் அன்றைக்கு பிரச்சாரத்தை முன்னெடுத்தோமே. கேட்டார்கள், இதுவெல்லாம் சாத்தியமா? இதுவெல்லாம் நடக்குமா? நீங்கள் இப்படி சீர்திருத்தம் செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி எங்கே நீங்கள் சீர்திருத்தத்தை செய்ய போகின்றீர்கள்? அது ஒரு காலம் நடக்காது என்று ஆலிம்கள் பள்ளிவாசலுடைய மேடையில் இருந்து ஜம்பம் பேசினார்கள், நீட்டி முழங்கினார்கள். சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். எளிமை திருமணம் சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹுடைய பேரருளால் எவ்வளவு ஆயிரக்கணக்கான எளிமை திருமணங்கள் மேலப்பாளையத்தில் மாத்திரம்தான் அப்படி நடந்திருக்கிறதா என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அல்லாஹுடைய பேரருளால் எளிமையான திருமணங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, இன்ன ஆலமன் நிக்காஹ பரக்கா ஐஸ்ரஹு முனா. சிக்கனமாக நடத்தப்படக்கூடிய திருமணங்களில் தான் அல்லாஹுடைய பரக்கத் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த நபி மொழிக்கேற்ப எவ்வளவு எளிமையான திருமணங்களை நாம் நடத்தி இருக்கின்றோம். இந்த நன்மையை எப்படி அந்த மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்ததின் காரணத்தினால் அவருடைய உள்ளங்கள் அதை ஈர்த்தது. எளிமையாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு மத்தியிலே வந்தது. இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் எளிமையான முறையிலே திருமணம் நடத்துகின்றார்கள். ஆனால் இந்த பிரச்சாரத்தை நாம் இன்றளவும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம். மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர்கள், மாற்று தளத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள்
இவ்வளவு வந்ததற்கு பிறகும் கூட இந்த ஆடம்பர திருமணத்தை கண்டித்து பேசுகின்றார்களா? மகர் கொடுத்து முடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்களா? எளிமையான முறையிலே திருமணம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜமாத்தை சார்ந்தவர்கள், இந்த கொள்கையை சார்ந்தவர்கள் எளிமையாக நடத்தினாலும் கூட இன்னும் நமது ஊரில் பெரும்பாலான இடங்களில் ஆடம்பர திருமணங்கள், பேனர்கள், பிளெக்ஸ்கள், அரசியல் தலைவர்களுடைய போட்டோக்கள், அதிலே நாம் நல்ல ஜூம் பண்ணி கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆலிம்களுடைய தலைகள், இப்படியெல்லாம் இன்றைக்கு இந்த ஆடம்பர திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் இதுவெல்லாம் நேராக நபி வழி மாற்றமான காரியம் இல்லையா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தின் போது நமக்கு ஒரு அழகான ஒரு எளிமையான நடைமுறையை காண்பித்து தந்திருக்கின்றார்களே. அதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றிவிட்டோம் என்கின்ற நிலைக்கு நாம் வருவோமா? சற்று எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே எப்படி இருந்தது? இந்த தௌஹீத் வருவதற்கு முன்பாக நமது ஊரிலே ஒட்டுமொத்த தமிழகத்திலும் எப்படி இருந்தது? குழப்பங்கள், மார்க்க குழப்பங்கள், சினிமா, கச்சேரி, கூத்தாட்டம், அது இது என்று மக்கள் அப்படியே மார்க்கத்தை விட்டும் வெகுண்டோடி கொண்டிருந்தார்கள். சுத்தமாக மார்க்க தொடர்பே இல்லாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஒவ்வொரு வசனங்களையும் சொல்லி சொல்லி இன்றைக்கு நாம் மக்களை அன்றைக்கு நாம் நேர்வழிப்படுத்தினோமே, அதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் வஹதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப எல்லா மேடைகளிலும் நாம் சொல்லி இருக்கின்றோம், பேசி இருக்கின்றோம். அனைவரும் அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள். அவன் உங்கள் உள்ளங்களுக்கிடையில் இணைப்பை உண்டாக்கினான். அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் நரகத்தினுடைய படுகொலியின் விளிம்பில் இருந்தீர்கள். அதிலிருந்து உங்களை அவன் காப்பாற்றினான். அல்லாஹ் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தனது சான்றுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்று 3வது அத்தியாயத்திலே 103வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய இந்த கயிற்றை, அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் எது? திருமறை குர்ஆன். இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அல்லாஹ் அருள் கொடையாக அனுப்பினானே, அந்த திருமறை குர்ஆனை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். இந்த உபதேசம், இந்த திருக்குர்ஆனோட உபதேசம் வருகின்ற போது அப்படியே நீங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு நீங்கள் சென்று பாருங்கள். எல்லாம் இருந்தது. இணை வைப்பு காரியங்கள் அந்த மக்களிடத்திலே இருந்தது. குலப்பெருமை, கோத்திர பெருமை இருந்தது. ஆடம்பர திருமணங்கள் இருந்தது. பெண் சுசுக்குலை இருந்தது. காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மார்க்கத்தினுடைய எந்த ஒரு உண்மையையும் அவர்கள் தெரியாத அளவிற்கு காட்டு மிராண்டிகளாக குலப்பெருமை பேசிக்கொண்டு ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாம் என்னும் இந்த மார்க்க நெறிமுறையை பின்பற்றுவதன் மூலமாக நரகத்தினுடைய விளிம்பில் நாம் எல்லாம் இருந்தோமா? அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த மார்க்கத்தினுடைய இந்த கருத்து வருவதற்கு முன்பாக நரகத்தினுடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள். இந்த சிந்தனை, இந்த போதனை, இந்த சத்திய கொள்கை உங்களை பகைவர்களாக இருந்தீர்கள். ஒருத்தருக்கொருத்தர் பகைவர். அப்படிப்பட்ட நேரங்களிலே உங்களை இந்த போதனையின் மூலமாக, உள்ளங்கள் மூலமாக உங்களை இணைப்பை ஏற்படுத்தினான். உங்களுக்குள்ளே அவன் சகோதரர்களாக உங்களை ஆக்கினான் என்று திருமறை குர்ஆனிலே இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், இவ்வளோ பெரிய ஒரு நெறிமுறையை பின்பற்றக்கூடிய நாம், எவ்வளோ பெரிய ஒரு கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நாம்
மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த கொள்கை, இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த போதனையை உயிர் மூச்சாக நாம் பின்பற்ற வேண்டாமா? அது மார்க்கம் சொன்ன அத்தனை போதனைகளையும், தொழுகையை பற்றி சொல்லுகிறதா, நோன்பை பற்றி சொல்லுகிறதா, ஜக்காத்தை பற்றி சொல்லுகிறதா, ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிறதா, திருமணத்தை பற்றி சொல்லுகிறதா, அனைத்து அம்சங்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஆனால் அன்னிக்காக மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, திருமணம் என்பது என்னுடைய நடைமுறை, அந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கின்ற போது அந்த நடைமுறையை மாத்திரம் இன்றைக்கு சமூகத்திலே சில பேர் அதை பின்பற்றாமல் ஆடம்பரமான முறையிலே நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தினுடைய இந்த போதனையை முழுமையாக பின்பற்றியவர்களாக ஆகிவிடுவார்களா? எதனால் நாம் இதை எளிமை எளிமை என்று சொல்கின்றோம்? இன்றைக்கும் கூட பரவலாக ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுகிறது என்று சொன்னால், திருமண நாட்கள் வந்து விடுகிறது என்று சொன்னால், எங்கு பார்த்தாலும் நம்முடைய கல்யாணத்துக்கு ஒன்று சொல்லுவார்கள், எங்கேயாவது சாமியானா போட்டிருக்கிறது என்று சொன்னால் இது அந்த கல்யாணம். ஏன் சாமியானா? எதற்காக? திருமணம் என்பது சிக்கனமாக நடத்தப்பட வேண்டும், எளிமையாக நடத்தப்பட வேண்டும். அரை மணி நேரம் மக்கள் வந்து உட்கார்ந்து விட்டு செல்வதற்கு எதற்கு இவ்வளவு பிரம்மாண்டமான பந்தல்கள்? எவ்வளவு தேவையுடைய மக்கள் இருக்கின்றார்கள். இந்த ஜமாத்து திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை, ஆடம்பரத்தை குறைத்து உங்களுடைய உறவுகளிலே தேவையுடையவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள், சொந்த பந்தங்களிலே எவ்வளவு பேர் இருப்பார்கள், மருத்துவ தேவைக்கென்று எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். நீங்கள் எண்ணி பார்த்தது உண்டா? உங்களுடைய வீடுகளிலே ஒரு திருமணம் நடக்கின்ற போது உங்கள் தாய் வழி, தந்தை வழி, சகோதரன் வழி, சகோதரி வழி எவ்வளவு தேவை உடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களையும் நீங்கள் பட்டியலிட்டு கணக்கிட்டு நீங்கள் ஆடம்பரமான திருமணம் நடத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். தேவையுடையவர்கள் 1000 பேர் இருக்கின்றார்கள். கல்விக்காக ஏங்கி தவிக்கக்கூடியவர்கள், மருத்துவ உதவிக்காக ஏங்கி தவிக்கக்கூடியவர்கள். அல்லாஹுடைய பேரருளால் இந்த ஜமாத் பல வருடங்களாக இதை நாம் திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்திலே இது போன்ற ஆடம்பர திருமணங்கள், பேனர் திருமணங்கள் படையெடுக்கின்ற போது அதை நினைவுபடுத்துவது, அதை சுட்டி காட்டுவது ஜமாத்துக்கு கடமை இருக்கிறது. அதை சுட்டி காட்டாமல் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் எல்லோரும் நல்லதுதானே என்று இந்த ஆடம்பரத்தின்பால் அவர்கள் விழுந்து விடுவார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கம் என்பது நம்முடைய மார்க்கம் அல்ல, அல்லாஹ் இறக்கி அருள பெற்ற ஒரு மார்க்கம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்திகளிலே மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், அதுதான் மிக உண்மையானது. நடைமுறையில் மிகவும் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையாகும். காரியங்களிலே தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கி, திருமணமும் அதில் வந்து சேரும். திருமணம் என்பதும் ஒரு புதிதான ஒன்றுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எளிமையாகத்தான் நடத்தி இருக்கின்றார்கள். இது போன்ற ஆடம்பரம் இல்லை. அப்படி என்று சொன்னால் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த திருமணங்கள் இன்றைக்கு எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறது. அதைதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், புதிதாக மார்க்கம் என்ற பெயரிலே உருவாகக்கூடிய புதுவாக உருவாகக்கூடிய அனைத்து பிதுஅத்துக்களும், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்ம கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நரகம் என்கின்ற அந்த பாதாள குழியில் கொண்டு போய் தள்ளும் என்று சொன்னால், திருமணத்தை ஒட்டித்தானே நான் சாப்பாடு வைக்கிறேன், மற்ற வீடு கட்டுங்க, சாப்பாடு வைங்க. திருமணம் அல்லாத காலங்களில் உறவுகளை அழைத்து நீங்கள் சாப்பாடு வையுங்கள். திருமணத்திற்கென்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை, ஒரு எளிமையை காட்டி தந்திருக்கின்ற போது அதற்கு மாற்றமாக நாம் செய்தோம் என்று சொன்னால் தீனுல் இஸ்லாத்தினுடைய உண்மை தத்துவத்திற்கு மாற்றமாக நடக்கிறோம் என்று நீங்கள் பொருள் செய்து கொள்ளுங்கள்.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால்தான் தன்னுடைய அருள்முறையில் அல்லாஹ் சொல்கின்ற போது, தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள், நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். வெறுமனே நன்மையை மாத்திரம் மற்றவர்கள் சொல்லிக் கொண்டு போவது போல அப்படி சென்று விட்டோம் என்று சொன்னால் ரொம்ப எளிமை. எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள தேவையில்லை. ஒரு தெருவில் போய் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னால், தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், நன்மையான காரியங்களை செய்யுங்கள் என்று நன்மையை மாத்திரம் நாம் பட்டியலிட்டு சென்று கொண்டு இருந்தோம் சொன்னால் எந்த எதிர்ப்பும் கிடையாது. தீமையை தடுக்கின்ற போது, தீமையை சுட்டி காட்டுகின்ற போது, இந்த சமுதாயத்திலே அந்த தீமை நன்மை என்று பின்பற்றப்படுகின்ற பொழுது, அதை நாம் தவிடுபடியாக ஆக்கின்ற பொழுது எதிர்ப்புகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, இணக்கங்கள் கெடுகிறது, குடும்பங்களிலே பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்வதின் அடிப்படையில் இந்த உபதேசத்தை நாம் சொல்லுகின்றோம். எந்த செய்தியை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.